10th Max, Chapter 2, Numbers and Sequence, Exercise 2.7, the 6th sum. In a GP, the 9th term is 32,805 and the 6th term is 1,215. Find the 12th term. ஸோ ஜிபின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து 9th டேர்ம் கொடுத்துருக்காங்க, 6th டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை வச்சு 12th டேர்ம் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 9th டேர்ம் வந்து 32,805ன்னு கொடுத்தாங்களா? இப்போ 9th டேர்ம்னா T9 எழுதலாமா? T9 equal to 32,805. இப்போ T9 Tn வைக்கணும். ஓகேவா? அப்போ Tn என்ன ஃபார்முலா? A into R power n minus 1 இல்லையா? ஸோ T9 A into R power nக்கு பதிலாக 9 போடணும். ஸோ n minus 1 9 minus 1 AR power 9 minus 1 8. அப்போ T9 இருக்கிற இடத்துல A into R power 8ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதலாம்? நம்ம A into R power 8ன்னு எழுதலாமா? which is equal to 32,805. இது வந்து ஃபர்ஸ்ட் equation. அடுத்த கொஸ்டின் 6th டேர்ம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி T6 equal to 1,215. T6 அப்படின்னா Tn ஃபார்முலா A into R power n. n இடத்துல 6 இருக்கா? ஸோ 6 minus 1 equal to 1215. A into R power n minus 1. ஸோ 6 minus 1 5 which is equal to 1215. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணி ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? 12th டேர்ம் என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களா? அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏஏ கேன்சல் ஆகிடுமா? அடுத்தது ஆர் பவர் 8 பை ஆர் பவர் 5ன்னு இருக்கா? 32,805 பை 1215. இப்போ பேஸ் சேமாக இருக்கா? ஸோ ஒன்ஸ் எழுதிக்கிட்டு 8 minus 5 எழுதணும். 8 minus 5. இப்போ a பவர் 5 into a பவர் 6 அப்படி இருக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் அதை ஒரு வாட்டி எழுதிட்டு பவர்ஸை ஆட் பண்ணிடணும். சரியா? a பவர் 11. இப்போ இதுவே a பவர் 6 பை a பவர் 2 அப்படி இருக்குன்னா டிவிஷனில் இருக்குது, பேஸ் சேமாக இருக்கா? ஸோ பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிடணும். மல்டிப்ளிகேஷன்லேருந்து பவர்ஸை ஆட் பண்ணணும், டிவிஷன்லேருந்து பவர்ஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 8 to the power of 4ன்னு இருக்குமா? இது மாதிரி தானே இங்கே இருக்குது. ஸோ என்ன பண்ணிட்டோம்? 8 minus 5. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 6 30 பேலன்ஸ் 2 5 5 25 பேலன்ஸ் 3 5 6 30 5 1 5 5 2 10 பேலன்ஸ் 2 5 4 20 பேலன்ஸ் 1 5 3 15 6 5 6 1 by 243. 6 8 minus 5 3 equal to இப்போ இது ரெண்டையுமே 3 டேபிளில் கேன்சல் பண்ணேன். சரியா? நான் இங்கே தனியாக கேன்சல் பண்ணி காட்டுறேன். 6 5 6 1 by 243. 3 2s are 6, 3 1s are 3, 3 8s are 24, balance 2, 3 7s are 21, 3 8s are 24, 3 1s are 3. Again 3 டேபிளில் பண்ணலாமா? 3 7s are 21, 3 2s are 6, balance 2, 3 9s are 27, 3 2s are 6, balance 2, 3 7s are 21. திரும்பியும் 729 by 27 இருக்கா? 3 டேபிளையே கேன்சல் பண்ணலாம். 3 9s are 27, 3 2s are 6, balance 1, 3 4s are 12, 3 3s are 9, 3 3s are 9, 3 8s are 24, 3 1s are 3. திரும்பியும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 2s are 6, ஆனால் 8 இருக்குது. ஸோ பேலன்ஸ் 2 இருக்குமா? 3 7s are 21. 21 ஸோ 3 7s are 21. ஸோ 27 மட்டும்தான் நியூமரேட்டரில் இருக்குது. 27. இங்கே இருக்கிற கியூபு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது கியூப் ரூட்டாக மாறிடும். சரியா? எப்படி இங்கே இருக்கிற இங்கே ஸ்கொயர் இருந்தால் இங்கே வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறுமோ அதே மாதிரி இங்கே கியூப் இருந்தால் இங்கே வரும்போது கியூப் ரூட்டாக மாறும். இப்போ 27 கியூப் ரூட்னா 3. சரியா? ஏன்னா 3 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 27 கிடைக்கும். 3 3s are 9, 9 3s are 27. அதனால் 27 கியூப் ரூட் என்னன்னா கியூப் ரூட்னா அது சேம் நம்பர் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27. அப்போ R is equal to 3. இப்போ ஆரோட வேல்யூ ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாம். நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணேன். சப்ஸ்டிட் R is equal to 3 in செகண்ட் ஈக்குவேஷன்.
ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் AR power 5 equal to 1215 ஏ தெரியாது, இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. A into R தெரியுமா, 3 to the power of 5 which is equal to 1215. A into 3 5 time multiply பண்ணணும். 3 3s are 9, 3 3s are 9 into 3, 9 9s are 81 into 3 3 1s are 3, 8 3s are 24. So 243 equal to 1215. A மட்டும் தானே வேணும், ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1215. இங்கே 243 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, இங்கே வரும்போது டிவிஷனாக மாறும். 243. இப்போ இதை 3 டேபிளே கேன்சல் பண்ணலாமா. 3 8s are 24, 3 1s are 3, 3 4s are 12. அடுத்து இங்கே 1 தான் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட், அதை 3 விட சின்ன நம்பரா, ஸோ 0 போட்டுட்டு 2 டிஜிட்டை எடுத்துக்கணும். 3 5s are 15. திரும்பவும் 3 டேபிளில் பண்ணலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 2, 3 7s are 21, 3 1s are 3, பேலன்ஸ் 1 இங்கே கொடுப்போமா, இங்கே 10, 3 3s are 9, பேலன்ஸ் 1, 3 5s are 15. அகெயின் 3 டேபிளில் பண்ணலாம். 3 9s are 27, 3 4s are 12, பேலன்ஸ் 1, 3 5s are 15. ஸோ இப்போது A equal to 45/9. டேரெக்டாக 9 டேபிள்லேயே பண்ணலாம், கேன்சல் பண்ணலாமா. 9 5s are 45. ஸோ A equal to 5. இப்போது A and R தெரியுமா, கொஷனில் வந்து T12 கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா, அதாவது 12th term. ஸோ T12 is equal to TN format. TNனா A into R power n minus 1. A into R power nனா 12 minus 1. ஓகேவா. நமக்கு ஏன்றது தெரியுமா, 5 into R வேல்யூவும் தெரியும் 3. சரியா. 12 minus 1 11. ஸோ 5 into 3 power 11. நீங்கள் வந்து 3 11 டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை 3யோட வர ஆன்சரை 5யோட மல்டிப்ளை பண்ணிடுறதுனால ஓகே. பட் உங்கள் புக் பேக்கில் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ 12th term is 5 into 3 to the power of 11.